பெனிஃபிட்ஸ் கிளியரா சொல்லிட்டாரா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? டவுட் இருக்கா? ஒருத்தவங்க உடல் மட்டும் இங்க இருக்கு, ஆவியெல்லாம் பறந்துட்டு இருக்கீங்க. என்னப்பா 5008 IP டெய்லி லிமிட் வந்து 550 500 ரூபாய் சார். 550 500 ரூபாய் போட்டு 500 ரூபாய் போட்டிருந்தது. ஆமா சார் சார் கன்ஃபார்ம் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கங்க. 600 rupees 3 pairs இருக்கு. ஓகேவா? இப்போ இது இது அப்டேட் ஆகும்போது தான் 500 பிக்சர் இல்லையா, அதை வந்து 3 பேரா நான் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்கும்போது 600 rupees 8 IP னா 200 rupees இல்லையா? ஒரு நாளைக்கு நீங்க வந்து 600 rupees எடுக்கலாம். இந்த வைடரி பேரா வேற ஏதாவது இப்போ கொஸ்டின் இருக்கா அதுல? சொல்லுங்க. 5 ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்குறோம். அது வந்து ப்ராடக்ட் வேலட்ல 250 கொடுக்குறோம். 10 ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்கும்போது கேஷ் வேலட்டா பண்றோம். அப்போ நான் இந்த மாசம் வந்து 5 டைரக்ட் கொடுக்குறேன். அடுத்த மாசம் நான் 10 டைரக்ட் கொடுக்கும்போது எனக்கு அது கேஷ் வேலட்டா வந்துரும். எஸ், ப்ராடக்ட் வேலட்டுக்கும் கேஷ் வேலட்டுக்கும் வந்து டிஃபரன்ஷியேஷன் எதுவுமே வைக்கல. நீங்க இந்த ஒரு 3 மாசம் கண்டினியூவா ப்ராடக்ட் வேலட்ல 250 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. 4வது மாசம் 10 டைரக்ட் பண்ஸ் பண்ணீங்கன்னா 4வது மாசத்துல இருந்து 250 கேஷ் வேலட்ட கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இருந்தது ப்ராடக்ட் வேலட் அது அப்படியே ப்ராடக்ட் வேலட்ல உங்களுக்கு அப்படியே இருக்கும். கேஷ் வேலட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஃபரன்ஷியேஷன் வருது. அதை பத்தி வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ. ஓகேங்களா? இதெல்லாம் கிளியர் தானே? ரைட். இப்போ நம்மளுடைய ஸ்டார் மந்த்லி போனஸ் இல்லையா, இதுல 5 டாக் ஸ்பான்சர் கம்ப்ளீட் பண்ணும்போது 250 rupees ப்ராடக்ட் வேலட்ல வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து 10 டாக் ஸ்பான்சர் பண்ணீங்க 250 rupees கேஷ் வேலட்ல வரும். எவ்வளவு வரைக்கும்? டான்சிலிங் தெரியுமா இருக்காது? So that means 3000 rupees. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சப்போஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க 250 வாங்கிட்டீங்க, செகண்ட் மந்த் 250 வாங்கிட்டீங்க, 250 வாங்கியாச்சு. தேர்ட் மந்த் 250 வாங்கிட்டீங்க. ஃபோர்த் மந்த் நீங்க என்ன பண்றீங்க? 20 டாக்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய இன்கம் 500 rupees வரும். உங்களுடைய கேஷ் வேலட்ல எவ்வளவு வரணும் அப்படின்னா 6000 rupees வரும். இதான் இதனுடைய இது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு மாசத்து அமௌண்ட் ஆல்ரெடி வாங்கிருக்கீங்க? 750 rupees வாங்கிருக்கீங்க. 6000 minus 750. ஓகேவா? எவ்வளவு அமௌண்ட்? 5250 உங்களுடைய இன்கம் வேலட்ல காட்டும். இந்த அமௌண்ட்டை நீங்க 500 வாங்கிக்கலாம். இப்படி ஒவ்வொரு இதுக்கு அடுத்து வந்து 50, அடுத்து 70, அடுத்து 100, 200 எல்லாத்துக்கும் இதே ஃபார்முலா ஒர்க் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? கிளியரா? இப்போ ஓவராலா வந்து 200 எல்லாம் எடுக்கணும்னா 60000 rupees உங்களுடைய இன்கமா இருக்கும். 5000 ரூபாய் பிளான் பண்ணும்போது. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கு? அப்போ ஸ்டார் மந்த்லி போனஸ் கிளியர் தானே? இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம அங்க எல்லாரும் கொடுத்துருவோம். ரைட்? கிளியரா? ரைட். சோ நம்ம கம்பெனியோட ஓகே, இப்ப நம்ம கம்பெனியோட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன? ஆல்ரெடி நம்ம எஃப்எம் பார்த்துட்டோம், ஏஎம் பார்த்தாச்சு. எஸ்எம்க்கு தான், அதாவது ஏஎம் வித் எஸ்எம் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான் 25000 பேக்கேஜ். சோ அதுவும் பார்த்தாச்சு. கரெக்டா? இப்போ டாப் அப் ஸ்லாட்னுடைய ஸ்லாட் மெம்பர்னுடைய பெனிஃபிட் என்ன, இதான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ஆல்ரெடி நீங்க இந்த டாப் அப் ஸ்லாட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்க எதுல இருக்கணும்? 25000 ஆல்ரெடி ஸ்லாட் வாங்கிருக்கணும். நீங்க ஸ்லாட் மெம்பர் மேஜிக் மெம்பரா சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்லாட் மெம்பர் நீங்க ஆயிருந்தா மட்டும் தான் இந்த டாப் அப் நம்ம பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த ஸ்லாட் பர்சேஸ் பண்ணிருக்கணும் சார், அதுக்கு அப்புறம் அந்த டாப் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா 25மே எஸ்எம் மெம்பரா நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்க டாப் அப் பண்ணிக்கலாம். அப்படி டாப் அப் பண்ணும்போது என்ன, இது முழுக்க எதை சார்ந்ததுன்னா மைசெல்ஃப் இன்கம் சார்ந்தது.
ஓகேங்களா? மைசெல்ஃப் என்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், தாராளமா சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்க ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸ்லாட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது ஞாபகம் இருக்கா? அட்வர்டைஸ்மென்ட் வரும்போது அந்த இடைப்பட்ட கேப்ல வாங்க ஆட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்லாட்டை கொடுங்க, பிரைம் டைம்ல எனக்கு ஒரு ஸ்லாட் வேணும், 5 நிமிஷம் ஸ்லாட் வேணும், 2 நிமிஷம் ஸ்லாட் வேணும்னு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கில் வரும். அது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு சொல்லி சார்ஜ் பண்ணி இந்த ஸ்லாட்டை பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஓடிடில ஸ்லாட் வாங்குறது மூலமா சரிங்களா நீங்க அதிக மைசெல்ஃப் இன்கமே ஏர்ன் பண்ண முடியும். எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஆல்ரெடி ஸ்லாட் மெம்பரா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்லாட் எக்ஸ்ட்ரா நீங்க டாப் அப் பண்றீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஒரு ஸ்லாட்டோட விலை என்ன? 25,000. ரைட். இப்போ ஒரு ஸ்லாட்டை நீங்க டாப் அப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஸ்லாட் மெம்பர் தானே? ஆல்ரெடி நீங்க ஸ்லாட் மெம்பர். உங்களுடைய டெய்லி டாஸ்க் போனஸ் எவ்வளவா இருக்கும்? 30 ரூபீஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குமா? ரைட். அப்போ நீங்க ஒரு ஸ்லாட் அகைன் டாப் அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய டெய்லி டாஸ்க் போனஸ் 37 ரூபாய் ஆட் ஆகும். 30 + 37 ஆகும். அப்போ 30 + 37 ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு earn பண்ணலாம்? 67 ரூபீஸ் earn பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டெய்லி டாஸ்க் போனஸ் இன்கிரீஸ் பண்றது தான் மை ஸ்லாட்டோட முக்கியமான வேலை. ஓகேங்களா? இந்த டெய்லி ஸ்லாட்டோட உங்களுடைய வருமானத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே போலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ ஒரு ஸ்லாட் வாங்கினா உங்களுக்கு 37 ஆட் ஆகுது. 2 ஸ்லாட் வாங்கினா சேம் அதே ஃபார்முலா தான், ஒன்னும் சேஞ்ச் எல்லாம் பண்ணல. அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க. அப்ப 64 + 30 94 ரூபீஸ் ஆகும் ரெண்டாவது ஸ்லாட் நீங்க வாங்கும்போது. ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்லாட் நான் வாங்கிட்டேன் சார். ஏன்னா இதுல இருந்தா அடுத்த விஷயத்தை சொல்ல முடியும். ஒரு ஸ்லாட் வாங்கிட்டேன், நான் டெய்லி 37 ரூபாய் வாங்கலாம். இப்போ இந்த 37 ரூபாய் + 30 ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, 67 ரூபாய் நீங்க வாங்குறேன். சரிங்களா? எல்லாத்துக்குள்ளயும் இந்த 30 ரூபாய் ஆட் ஆகி தான் வரும். நீங்க டாப் அப் ஸ்லாட் போனாலே 30 ரூபாய் ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கிறதோட 30 ரூபாய் ஆட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 30 ரூபாய்க்கே வாங்கிட்டு இருக்கோம். பட் இதுல வந்து ப்ராடக்ட் வேலட், கேஷ் வேலட் இருக்கும். ஸ்லாட் டாப் அப்ல வந்து எல்லாமே கேஷ் வேலட் தான். எதுவுமே இங்க ப்ராடக்ட் வேலட் கொடுக்க போறோம், டைரக்டா கேஷ் ஆவே நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? அப்படி இந்த 67 ரூபாய் வருமானம் நீங்க வாங்குறீங்க. இப்போ இதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது எப்படி சார்? ரைட்டுங்களா? ஒண்ணு உங்களுடைய செல்ஃப் டாப் அப் பண்ணி நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கேயும் என்ன பண்ணிருக்கோம்? மை செல்ஃப் டாப் அப் வச்சிருக்கோம். உங்களுடைய செல்ஃப் டாப் அப் இந்த மாதிரி அன்லிமிட்டட் நீங்க எவ்வளவு வேணாலும் டாப் அப் பண்ணி உங்களுடைய டெய்லி டாஸ்க் போனஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த 67 ரூபாய் எவ்வளவு வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். அந்த பெனிஃபிட் கொடுத்துருக்கோம். இத சப்போஸ் இது இல்லாம வேற வழி இருக்கா சார், என்னால அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியாது சார், எவ்வளவு என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க இந்த ஸ்லாட்டை ரெஃபர் பண்றது மூலமா உங்களுடைய இந்த டெய்லி டாஸ்க் போனஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இருந்து 5 ஸ்லாட் வரைக்கும். இப்ப என்னோட லேப்டாப் மட்டும் கொஞ்சம் எடுத்துவாங்க. அதாவது 5 ஸ்லாட் வரைக்கும் நீங்க என்னன்னா உங்களுடைய லிமிட் வந்து 250 ரூபீஸ் வரைக்கும் டைரக்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் வச்சாச்சு. உங்களுடைய லிமிட் என்ன பண்ணலாம்? 67 ரூபாய 250 ரூபாய் வரைக்கும் மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம சொல்லும்போது எவ்வளவு சொல்லியிருந்தேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொன்னா இத பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணா 100 ரூபீஸ் நீங்கதான். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு புஷ்பராஜ் தான் ஃபுல் டாப் அப்ல இருக்கா இந்த பிளான பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன அனைத்தையுமே மெமரியோட அனைத்துமே மைண்ட்ல வச்சிருக்கேன். இப்போ ஒருத்தர் ராகுல் ஒருத்தர் 2 பேரும் பக்காவா மைண்ட்ல வச்சிருக்காங்க. ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணிருந்தோம்? ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 100 ரூபாய் பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? 5 ஸ்லாட் வரைக்கும் நீங்க எத்தனை ஸ்லாட் வாங்கினாலும் உங்களுடைய கேஷை நீங்க 250 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி 250 ரூபாய் அப்படின்னா நீங்க தான் கிளாப் பண்ணிக்கல, அதுவே கிளாப் அடிச்சிருச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்குறோம், அத கூட நீங்க உங்களுக்கு கிளாப் கூட அடிக்க தெரியலையான்னு என்ன சொல்லுது? பலூனே கிளாப் அடிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆஃப் பண்ணிக்கல இல்லையா? சரி, ஓகே. சார்ஜ் எடுத்துவாங்க. அப்ப 250 ஒரு நாளைக்குனா மந்த்லி எவ்வளவு? 7,000 கேட்டா. சோ பர் மந்த் 7,500 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள்
மாதம் 7500 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். ஓகேங்களா? எப்படி ஒரு ஸ்லாட் எடுத்தா மேக்ஸிமம் 2 ஸ்லாட் 5 ஸ்லாட் வரைக்கும் இந்த பெனிஃபிட் இருக்கு. ஆனா இது எவ்வளவு சீக்கிரம் வாங்குறோம் அப்படிங்கறதா நமக்கு இங்க பெனிஃபிட். அதனுடைய சீக்ரெட்டே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஸ்லாட் இன்க்ரீஸ் பண்ண இத வேகமா நீங்க அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 67 ரூபாய் நீங்க ஒரு ஸ்லாட் வாங்கிட்டீங்க. இப்போ எப்படி சார் நான் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இத யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றீங்க. ஓகேவா? பண்ணலாமா? பண்ண முடியுமா? ஒரு நபருக்கு உங்க டீம்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க ஒரு ரெஃபர் பண்றீங்க அப்படிங்கும் போது என்ன நடக்கும் பாருங்க.